இன்றைக்கு மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியை நாம் படிக்க போகிறோம். இதனுடைய தலைப்பு என்ன? மத்தேயு 21 இயேசுவின் கடைசி வாரத்தின் ஆரம்பம். இயேசுவுக்கு ஏன் பசி உண்டாயிற்று? சீசன் இல்லாத டைம்ல இயேசு கனியை பார்த்துட்டு கனி இல்லைன்ன உடனே அவர் கோபப்பட்டு ஏன் இப்படி சபித்தார்? இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இதற்கு நாம் அத்தி மரத்தை குறித்து விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு கனி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில காட்டுற மாதிரி இலை இருந்துச்சு, ஆனா பக்கத்துல பார்த்த போதோ அதுல கனி இல்ல. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கும் கூட நம்முடைய கிறிஸ்தவ உலகத்திலே நாம் 2 விதமான கூட்டத்தாரை நாம் பார்க்கிறோம். இந்த ஓமையில இருந்து 2 முக்கியமான விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்றோம். பாருங்களேன், அவர் செய்ய வேண்டிய அந்த கடைசி நேரங்களிலே வந்திருக்கிறார். ஆகவே இப்பொழுது தைரியமாக போய் அந்த தேவாலயத்துல உபதேசம் பண்றார். அப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்றத நீங்க பாருங்க. இந்த 2வது மகன் செய்வேன் என்று சொல்லி செய்யாமல் போய்விட்டானே, அது யார் தெரியுமா? இந்த ஓமையை நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். திராட்சை என்று சொல்லும் பொழுது இங்க எஜமான் யார்? ஊழியக்காரர்கள். குமாரன் என்பது எதை குறிக்கிறது? இந்த கல். அது நான் தான் அந்த கல்லு. இந்த கல் எப்படிப்பட்ட கல்? 2 வகையில அது பாதிப்பை கொடுக்கும். இயேசு நியாய தீர்ப்பே கொடுத்த பிற்பாடும் இவங்கள மனம் மாறவே இல்லை. பாருங்களேன், நம்மை ஆளுகை செய்கிற ராஜாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியை நாம் படிக்க போகிறோம். இது எந்த பகுதியில் இருக்குது? செயல்கள், டீட்ஸ். மத்தேயு 19 23 வரைக்கும் அந்த பகுதியில் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். இதனுடைய தலைப்பு என்ன? மத்தேயு 21 இயேசுவின் கடைசி வாரத்தின் ஆரம்பம். Matthew 21 the beginning of Jesus last week. இதுல 46 வசனங்கள் இருக்கிறது. அதுல முதல் 4 பகுதியை நம்ம தெளிவாக போன வாரத்துல நம்ம படிச்சிட்டோம். அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு இன்றைக்குரிய பாடத்துக்கு நம்ம போக போறோம். முதலாவது நம்ம என்ன படிச்சோம்? மத்தேயு 21 1 முதல் 11 வரைக்கும் எருசலேமுக்குள் இயேசுவின் வெற்றிகரமான நுழைவு, ஜீசஸ் ட்ரையம்ஃபல் என்ட்ரி டு ஜெருசலம். இதுல நம்ம என்ன பார்த்தோம்? இயேசு பெத்பகே அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாரு. எரிகோவில இருந்து எருசலேமுக்கு பிரயாணப்படுகிற வேளையில எருசலேமுக்கு போவதற்கு முன்பாக அதற்கு அருகாமையில் இருந்த அந்த பெத்பகே அப்படின்ற ஊருக்கு வந்துட்டு சீஷர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்க இதுவரைக்கும் ஏறியிராத இருவழி சந்தியில நிற்கிற ஒரு கழுதையை நீங்க பார்ப்பீங்க. அந்த கழுதையும் அந்த கழுதை குட்டியும் நீங்க அழுத்து என்னிடத்துல கொண்டு வாருங்கள்னு சொல்றாரு. சீஷர்களும் அப்படியே செய்யறாங்க. அதன் மேல வஸ்திரங்களை விரித்து அதுல இயேசு பவனி செல்லுகிறார். எருசலேமுக்குள்ளே நுழையும் பொழுது அங்கே மற்ற ஜனங்கள், அந்த பஸ்காவை கொண்டாட வந்த ஜனங்களும் அவரை பார்க்கிறார்கள். யார் என்று விசாரிக்கிறார்கள். அவர்தான் மேசியா என்று சொன்ன பொழுது எல்லாரும் அவருக்கு தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, ஓசன்னா அப்படின்னு சொன்னா எங்களை ரட்சியும் என்று சொல்லி அர்த்தம் அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த பஸ்காவை கொண்டாட வந்தவர்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினதை நாம் பார்த்தோம். அதை இயேசுவும் ஏற்றுக்கொண்டார் என்பதையும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். இதான் முதல் பகுதியில் நம்ம படித்தோம். ஏன் இயேசு கழுதை குட்டியின் மேலே ஏறி வந்தார் அப்படின்றதுக்கு 2 முக்கியமான காரணங்களை நம்ம படித்தோம் இல்லையா? சமாதானத்திற்கு அடையாளம், 2வது வேத வாக்கியம் நிறைவேற. 2வதாக இப்போ அவர் பவனி சென்று எங்கே போறாரு அப்படின்றத தான் அடுத்த பகுதியில் நம்ம படித்தோம்ல. மத்தேயு 21 12 மற்றும் 13 இயேசு தேவாலயத்தை சுத்திகரித்தல், ஜீசஸ் கிளென்சஸ் த டெம்பிள். இந்த பகுதியில் இப்போ இயேசு தேவாலயத்துக்கு போறாரு. அந்த பிரகாரத்தில் காசுக்காரர்கள், விற்கிறவர்கள், வாங்குகிறவர்கள் அங்கே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் அவர் சுத்திகரித்து அவர் சொல்றாரு, இது என்னுடைய ஜெப வீடு என்று சொல்லி அழைக்கப்படுகிறதே, இப்படி நீங்க கள்ளர் குகை ஆக்குகிறீர்களே என்று சொல்லி அவர்களை கடிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கலாம். இதுவும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். 2 வகையில நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல இதே சம்பவம் இருக்கிறது. அது எப்பொழுது என்று சொன்னால், இயேசு தன்னுடைய ஊழிய ஆரம்பத்திலே அந்த காசுக்காரர்களையும் விற்கிறவர்களையும் வாங்குகிறவர்களையும் விரட்டுறது. சரிங்களா? தேவாலய சுத்திகரிப்பு ஊழிய ஆரம்பத்திலையும் செய்கிறாரு, ஊழியத்தின் இறுதியிலையும் செய்கிறாரு. அப்போ மற்ற இடங்களிலே எழுதப்பட்ட இப்பொழுது வாசித்ததான இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது இயேசுவின் ஊழிய இறுதியில் தேவாலயத்தை சுத்திகரிக்கிறது எழுதப்பட்டிருக்குது. சரிங்களா? அடுத்த பகுதி என்ன நம்ம பார்த்தோம்? மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இயேசு தேவாலய பிரகாரங்களில் தேவனின் இரக்கமுள்ள பணியை செய்கிறார். ஜீசஸ் கேரிஸ் ஆன் காட்ஸ் கம்பேஷனட் ஒர்க் இன் த டெம்பிள் கோர்ட்ஸ். இது என்னன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த குருடர்கள், சப்பானிகள்,
வியாதியஸ்தர்கள்லாம் நசரனாகி இயேசு கிறிஸ்து வராரு எருசலேமுக்குன்னு சொல்லி கேள்விப்பட்ட போது, நம்ம முதல் சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம், கண்டிப்பாக இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு என்ன பண்ணுறாங்க, அவங்களாம் அப்படியே ரஷ் பண்ணி அவங்களும் தேவாலயத்துக்குள்ளே வந்துடுறாங்க. ஆக்சுவலி நான் என்ன சொன்னேன், தேவாலயத்துக்குள்ள குருடர் சப்பானிலாம் வரக்கூடாது, அங்கவீனமாக இருக்கிறவர்கள் தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாது என்பதுதான் மோசேயின் நியாய பிரமாணம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து தன்னை நாடி வந்த ஜனங்களுக்கு, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கேட்ட பொழுது அவர்களுக்காக மனதுருகி அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ததை தான் இந்த பகுதியில் வாசிக்கிறோம். அடுத்த பகுதி என்ன நம்ம படித்தோம், மத்தேயு 21ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும். இதில் யூத தலைவர்களின் கோபம், த ஆங்கர் ஆஃப் த ஜூயிஷ் லீடர்ஸ். இப்போ இதெல்லாம் பார்த்த உடனே இந்த பரிசேயர்கள், இந்த வேத பாரகர்கள், மத போதகர்கள், அந்த பிரதான ஆசாரியர்கள் ரொம்ப கோவம் வந்துருச்சு. எல்லாரும் போய் சொல்றாங்க, என்ன ஒரே சலசலப்பா இருக்கு, ஒரே ஆர்ப்பாட்டமா இருக்கே நம்ம எருசலேம்ல அப்படின்னு கேட்ட பொழுது எல்லாரும் சொல்றாங்க, அந்த நசரனாகி இயேசு எருசலேமுக்குள்ள இப்ப வந்திருக்கிறாரு, கழுதை குட்டியின் மேல் பவனியாய் வந்திருக்கிறார், வந்து தேவாலயத்தை சுத்திகரித்தாரு, இப்படி நமக்கு லாபமா இருந்த எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு, அது மாத்திரமல்ல குருடர் சப்பானிகள் எல்லாம் தேவாலயத்துக்குள்ள விட்டுட்டாரு, மோசையை நியாயப்பிரமாணத்தெல்லாம் மீறிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இதை இவங்களும் பார்க்க வராங்க. அவங்களுக்கு பயங்கர கோபம் வருது. கோபம் வந்து இயேசுவை அவர்கள் கேட்கிறார்கள், தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சொல்றது உனக்கு கேட்கலையா, அது மேசியாவாகிய தேவனுக்கு உரித்ததான ஒரு வார்த்தையாச்சே, அவரை தான் மகிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்ன பொழுது ஆண்டவர் சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை அவர் மேற்கோளாக காட்டி, தான் மேசியா, அதனால தான் எல்லாரும் என்னை மகிமைப்படுத்துகிறார்கள் என்பதை அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். இவங்க ரொம்ப கோபத்தோடு கூட அவங்க போயிடுறாங்க. இயேசு கிறிஸ்து அந்த இரவிலே பெத்தானியா அப்படின்ற அந்த ஊர்ல மார்த்தாள் மரியாள் லாசரு வீட்டில் அவர் ராத்தங்குகிறதை நாம் பார்க்கலாம். தொடர்ந்து இன்றைக்குரிய பாடத்துக்கு நம்ம போகிறோம். அதனுடைய தலைப்பு மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18 22 வரைக்கும் அத்திமரம் சம்பவத்திலிருந்து கற்றுக் கொடுத்தார். லெசன் ஃப்ரம் ஃபிக் ட்ரீ. வாசிக்கலாம். மத்தேயு 21:18. காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. இப்ப போய் ராத்திரி மார்த்தாள் மரியாள் வீட்டில் தூங்கிட்டாரு. காலையில எழும்பி எருசலேமுக்கு நேரா வராரு. அப்ப அவருக்கு பசி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மத்தேயு வந்து எழுதி இருக்கிறதை பார்க்கலாம். பொதுவா நம்ம மார்த்தாள் மரியாள் அப்படின்றவங்களை யோசிக்கும் பொழுது நமக்கு இந்த சம்பவம் நிச்சயம் ஞாபகத்துல இருக்கும். ஒரு முறை இயேசு கிறிஸ்து அவங்க வீட்டில் போய் இருக்கும் பொழுது மார்த்தாள் இயேசுவை பார்த்து சொல்லுகிறாள், ஆண்டவரே, போதகரே, நான் இவ்வளவு வேலை செய்கிறேன், ஆனால் மரியாள் உம்முடைய பாதத்தில் உட்காந்து வசனத்தை கேட்டுட்டு இருக்காளே, உமக்கு கவலை இல்லையா அப்படின்லாம் கேட்குறத நம்ம பார்க்குறோம். மார்த்தாள் அப்படின்னு சொன்னாலே அவள் இந்த விருந்தோம்பல்ல, ஹாஸ்பிட்டாலிட்டியில் அவளை யாருமே அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவிற்கு அவள் உபசரிக்கிற குணம் கொண்டவள். அப்படிப்பட்ட மார்த்தாள் வீட்டில் தான் இயேசு வந்து ராத்தங்கினார் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ காலையில் எழும்பி வரும் பொழுது கண்டிப்பாக இயேசுட்ட சொல்லியிருப்பா, இன்னைக்கு நாள் முழுக்க நீங்கள் எருசலேமில் இருக்கணும், என்ன சாப்பிடுவீங்கன்னு தெரியாது, நல்லா சாப்பிட்டுட்டு போங்கன்னு வகை வகையாக சமைச்சு என்ன பண்ணியிருப்பா, காலையிலே இயேசுவுக்கு கொடுத்துருப்பா. ஏன் இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று? அப்போ இயேசு சாப்பிடலையா, இல்லைனா என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாமா? நான் சொன்னேன் போன வாரத்தில், இந்த வாரம்தான் இயேசுவின் வாழ்நாளிலே மிக முக்கியமான வாரம். ஏன்னு சொன்னேன், இந்த வாரம்தான் இயேசு பூமியிலே இருக்க போகிற கடைசி வாரம். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்திலே அவர் இந்த மனுக்குலத்திற்காக அவர் ஜீவனையே கொடுக்க வேண்டும். அது என்னைக்காவது கொடுத்தா பரவாயில்லன்னு கிடையாது. அந்த பஸ்கா கொண்டாடுகிற அந்த வேளையிலே அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக மரிக்க வேண்டும். அப்போ ஒருவேளை இந்த பிரதான ஆசாரியர்கள், இந்த வேத பாரகர்கள், இவங்கெல்லாம் இவரை பார்க்கும் பொழுது எரிச்சல் வந்தாலும் கோபம் வந்தாலும், இப்போதைக்கு நம்ம இதை ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு பண்டிகை நெருங்கி கொண்டிருக்கிறது, பண்டிகை தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா யூதர்களுக்கு மிக முக்கியமான முதல் பண்டிகை இந்த பஸ்கா பண்டிகை. இதை தொடர்ந்து 3 பண்டிகை வரும். வெள்ளிக்கிழமை பஸ்கா, சனிக்கிழமை புளிப்பில்லா அப்ப பண்டிகை,
ஞாயிற்றுக்கிழமை முதற்பலன் பண்டிகை, 50வது நாளிலே பெந்தகோஸ்தே பண்டிகை. அப்போ உலகம் எங்கிலும் வந்த யூதர்கள் பஸ்கா பண்டிகைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலே வந்துட்டு இந்த 4 பண்டிகையையும் கொண்டாடிட்டு தான் போவாங்க. அப்போ யூதர்களுடைய வாழ்க்கையில் இது மிக முக்கியமான ஒரு நேரம். இந்த நேரத்தில் நசரனாகி இயேசு இப்படி குழப்பம் பண்ணுறாரே, நம்ம என்ன செய்கிறது, இதை அப்படியே வச்சிருவோம், பண்டிகைலாம் முடியட்டும், அதுக்கு பிறகு இவருடைய கதைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை பிரதான ஆசாரியர்களும் அந்த வேதப்பாரர்கள் பரிசேயர்கள் நினச்சிட்டாங்கன்னா இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டியாக மறிக்க முடியாது இல்லையா? அப்போ இயேசு என்ன பண்ணணும், அவங்கள எவ்வளோ தூரம் இரிட்டேட் பண்ண முடியுமோ, எவ்வளவு தூரம் அவர்களை கோபப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் ஆண்டவர் அவங்கள கோபப்படுத்தணும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இது என்ன ஆண்டவர் இப்படி செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் என்றைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அன்றைக்கு அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக மரித்தாக வேண்டும். அப்ப இவங்க என்ன ஆயிடுறாங்க அப்படின்னு சொன்னா, பஸ்காவும் வேணாம், ஒன்றும் வேண்டாம், வருஷம் வருஷம் பஸ்கா வரதான் போகுது, முதல்ல இந்த நசரனாகி இயேசுவை நம்ம கொலை செய்து விட வேண்டும், இவனுடைய காரியத்தை நாம் தீர்த்து விட வேண்டும், அப்பதான் நமக்கு நிம்மதி வரும் அப்படின்னு சொல்ற அளவிற்கு அந்த இடத்துல பயங்கரமான குழப்பங்கள் இருந்ததை நம்மால உணர முடிகிறது. நீங்க இப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் நினைவிலை வைத்து கொள்ள வேண்டும். உள்ள வரும்போதே தாவீதின் குமாரனே ஓசன்னா என்ற அந்த ஆர்ப்பரிப்போடு கூட வர்றாரு. தேவாலயம் என்பது இந்த பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், பரிசேயர்கள் மெயின்டைன் பண்ணி கொண்டிருந்தாங்க. இவங்களுடைய குற்றத்தை உணர்த்துகிற வகையில ஆண்டவர் அங்க பயங்கரமான செயல்களை செய்து அந்த ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். இன்னும் கோபம் வருது. அடுத்தது குருடல் சப்பானியெல்லாம் உள்ள விடுறாரு, இன்னும் கோபம் வருது. இயேசு கிறிஸ்து எதுக்குமே அவங்களுக்கு பணிவாவே பதில் சொல்ல பாருங்களேன். எல்லாத்துக்குமே வேத வாக்கியத்தை எடுத்து காட்டி நீங்கள் செய்வது குற்றம்தான் என்பதை எல்லாருக்கும் முன்னாலேயும் சொல்றத நம்ம பார்க்கலாம். அடிக்கடி அவர் தன்னுடைய போதனையில சொல்வாரு, இதெல்லாம் நீங்க வாசிக்கவே இல்லையா அப்படின்னு கேட்பாரு. இவங்க ஒரு தியாலஜியன், இறையியலாளர்கள், இவங்களுக்கு நியாயப்பிரமாணம் எல்லாமே தெரியும், இவங்க தான் கற்றுக் கொடுக்கிறவங்க. அப்ப இவங்கள போய் பப்ளிக்கா நீங்க வேதத்துல வாசிக்கவில்லையா அப்படின்னு கேட்டா அதுவே ஒரு அவமானம் தானே. இதெல்லாம் அக்யூமுலேட் ஆகி ஆகி தான் இயேசுவை ஒரு வாரத்துல அவங்க என்ன பண்றாங்க, அந்த பஸ்கா அன்றைக்கு பண்டிகையும் வேணாம், ஒன்றும் வேணாம், இவரை சிலுவையில் அறையும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாங்க. உங்களுக்கு புரியுதா? அப்ப இந்த இடத்துல நான் இப்ப பேசிக்கொண்டிருந்த இந்த சம்பவத்திலே இயேசுவுக்கு ஏன் பசி உண்டாயிற்று? அவர் சாப்பிடலையா, இல்லைன்னா மார்த்தாள் கொடுக்கலையா? கண்டிப்பா மார்த்தாள் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை அவரால் சரியா சாப்பிட முடியாம இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். மனிதராகிய இயேசு ஒரு வாரத்திலே இதெல்லாம் நடப்பிக்க வேண்டும், என்னுடைய ஜனங்களே என்னை கொலை செய்ய போகிறார்கள் என்று அவர் யோசிக்கும் பொழுது நிச்சயம் அவருக்கு பசி இருந்திருக்காது, தூக்கம் வந்திருக்காது. தேவனாகி இயேசுவை ஒன்றும் பாதிச்சிருக்காது, ஆனால் மனுஷனாகி இயேசுவை நிச்சயம் இது பாதிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை கொடுத்துருப்பாங்க, இவரால் சாப்பிட முடியாமல் இருந்திருக்கும். சீஷர்கள்ட்ட சொல்லியிருப்பாரு, பேக் பண்ணி எடுத்துக்கோ, நான் அப்புறம் சாப்பிட்றேன், என்னால் சாப்பிட முடியல. இப்படி பயங்கரமான ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் அவருக்குள்ளே இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நடந்து வர வர அவருக்கு பசி வந்துருச்சான். அப்போ தூரத்தில் ஒரு மரத்தை பார்க்கிறார். அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 19ஆம் வசனம். அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை அன்றி வேறு ஒன்றையும் காணாமல் இனி ஒரு காலும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. இப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தூரத்திலே அந்த அத்திமரத்தை பார்க்கிறார். அது நல்ல இலைகளோடு கூட இருக்கிறது. பக்கத்துல வந்து பார்க்கும் பொழுது அதுல கனி இல்லை. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, இனி ஒரு காலும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த அத்திமரம் பட்டு போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அதுல சற்று வித்தியாசமாக இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். இப்ப மத்தேயுல எப்படி படிக்கிறோம், நம்ம கரெக்டா அந்த சீக்வன்ஸை நீங்க மறந்துடக்கூடாது. இயேசு கிறிஸ்து பெத்பகேலிருந்து வராரு கழுதைக்குட்டி மேல. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள் ஜனங்கள். தேவாலய சுத்திகரிப்பு, அதற்கு பிற்பாடு சப்பானிகள் குருடர்களை பார்வை அளிக்கிறார், சுகமாக்குகிறார். அதற்கு பிற்பாடு பெத்தானியாவுக்கு அந்த இரவிலே போய் தங்கி விடுகிறார்.
காலையிலே அவர் பெத்தானியாவிலிருந்து நகரத்துக்கு வரும் பொழுது பசி வருகிறது. அத்திமரத்தை பார்க்கிறார். அத்திமரத்திலே கனி இல்லாததுனாலே அதை சபிக்கிறார். உடனே அது பட்டு போயிற்று என்று சொல்லி மத்தேயு எழுதுறார். ஆனால் மார்க்கு சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது எருசலேமுக்குள்ள இயேசு நுழைகிறது இருக்குது. அதுக்கு பிறகு அவர் தேவாலயத்தை சுத்திகரிக்கல, தேவாலயத்தை சுற்றி பார்க்கிறார் என்று சொல்லி வருகிறது. அதுக்கு பிற்பாடு பெத்தானியாவுக்கு அவர் அந்த நாளில் போயிடுறாரு. மறுநாள் அத்திமரத்தை பார்த்து கனியை தேடுகிறார், கனி இல்லை. அதுக்கு பிற்பாடு அவர் என்ன செய்கிறாரு, இனி ஒரு காலம் முன்னிடத்திலே கனி வருவதில்லை என்று சொல்லிட்டு தேவாலயத்தை போய் சுத்திகரிக்கிறதாகவும் மாலையில் திரும்ப பெத்தானியாவுக்கு போயிடுறார். மறுநாள் காலையில் சீஷர்களோடு வரும்பொழுது பேதுரு நினைவுபடுத்துகிறார், ரபி, நேற்றைய தினத்திலே நீர் இந்த அத்திமரத்தை பார்த்து சொன்னீரே, இனி ஒரு காலம் இதில் கனி இருப்பதில்லை என்று சொல்லி பாருங்கள், இது பட்டு போய் கிடக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். ஒருவேளை சம்பவங்கள் அந்த சீக்வன்ஸ் மாறி இருந்தாலும் இந்த அத்திமரத்தின் சம்பவத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதுதான் மிக முக்கியம். இப்போ மார்க் எழுதும் பொழுது ஒரு காரியத்தை இங்க எழுதுறார். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. இந்த அத்தி மரத்திலே ஆண்டவர் கனியை பார்க்க வந்த பொழுது இங்கே மார்க் எழுதுகிறார், அத்திமர காலமாய் இராததினாலே அங்க கனி இல்லைன்றார். இப்ப ஒருவேளை இதை நம்ம வாசிக்கும் பொழுது சீசன் இல்லாத டைம்ல இயேசு கனியை பார்த்துட்டு கனி இல்லைன்ன உடனே அவர் கோபப்பட்டு ஏன் இப்படி சபித்தார், இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இதற்கு நாம் அத்திமரத்தை குறித்து விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இந்த அத்திமரம் எப்படி வளரும், எப்பொழுது கனி கொடுக்கும், இதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது அத்திமரத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சொல்லப்படுகிறது, வருடத்திற்கு 2 முறை கனி கொடுக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முதல் எப்ப கனி கொடுக்குமானா வசந்த காலத்தின் பிற்பகுதியிலிருந்து கோடையின் தொடக்கத்தில் தோன்றும். appears in late spring to early summer. ரெண்டாவது கனிக்காலம் எப்ப அப்படின்னு சொன்னா கோடையின் பிற்பகுதியிலிருந்து இலை உதிர் காலத்தின் ஆரம்பம் வரை. இதை தான் முக்கிய பயிரா சொல்றாங்க. லேட் சம்மர் டு ஏர்லி ஃபால், அந்த மெயின் கிராப் இப்பதான் வளரும். இப்ப இதுல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புறேன். அத்திமரத்தை பொறுத்த மட்டில இலைகள் அத்திமரத்துல இருந்தாலே அதுல கனி இருக்குமா? 2 வகையாக இந்த கனியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் அந்த கனி என்ன வரும் என்று சொன்னால் ஃபிக்லெட்ஸ் என்று சொல்லப்படுகிற சைஸ்ல ரொம்ப சின்னதா இருக்குமா. இது எப்ப தோன்றுமா, இலைகள் வருவதற்கு முன்பாகவே குட்டி குட்டி பட்ஸ் மாதிரி அந்த ஸ்டெம்ல வந்துரும். அந்த ஃபிக்லெட்ஸ் வந்த பிற்பாடு தான் இலைகள் வருமா. இதுதான் அந்த முதல் பருவ காலத்துல வருகிறது. அந்த சின்ன ஃபிக்லெட்ஸ் தான் அப்படியே வளர்ந்து வளர்ந்து நல்லா அது பெருசாகி அந்த கலர் கொடுத்து நல்ல பழுத்த பழமாக மாறும். அதையும் சாப்பிடலாம், இந்த ஃபிக்லெட்ஸையும் சாப்பிடலாம். ஃபிக்லெட்ஸ்ன்றது இலைகள் வருவதற்கு முன்பாகவே வரக்கூடியதான அந்த காய். ஃபிக் அப்படின்னு சொல்லும் பொழுது, அத்திப்பழம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த இலைகளுக்கு பிற்பாடு ஃபிக்லெட்ஸ் இலைகள் அதுக்கு பிறகு அது பெருசாகி வரது பேர் தான் நம்ம ஃபிக்குன்னு சொல்கிறோம். இந்த ரெண்டுமே எடிபிள், நல்லா சாப்பிட்லாம், ரெண்டுமே ருசியாக தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம இதை விளங்கி கொள்ள வேண்டும். ஏசு கிறிஸ்து தூரத்திலிருந்து நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு பசி வந்துருச்சு. அப்போ பார்க்கும் பொழுது இலைகள் ஃபுல்லாக அந்த மரத்தில் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைச்சாரு, கண்டிப்பாக இதில் ஃபிக்லெட்ஸ் இருக்கும். அவருக்கு தெரியும், ஏன்னா அத்தி மரத்தை குறித்து யூதர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இலை இருந்துச்சுன்னா அதில் கண்டிப்பாக கனி இருக்கும்னு எதிர்பார்த்து இயேசு வராரு. பக்கத்தில் பார்த்த உடனே இலைகளே அன்றி அதில் கனி இல்லை அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து இங்கே என்ன பண்ணுறாரு, இனி ஒரு காலம் உன்னிடத்திலே கனி உண்டாகுவதில்லை என்று சொல்லி அதை சபிக்கிறதை பார்க்கலாம். நான் உங்களுக்கு இந்த படத்திலே காட்டுகிறேன் பாருங்க. இலை ஃபுல்லாக இருக்கு, குட்டி குட்டி காயா இருக்கா, இது பேர் தான் ஃபிக்லெட்ஸ். இதே பாருங்க, அது கொஞ்சம் பெருசாக அப்படியே அந்த கலர் நல்லா முழுமையாக பழமாக மாறுகிறது. அப்போ இயேசு எதிர்பார்த்தது
அந்த முழுமையடைந்த அந்த பழத்தை அல்ல, அந்த ஃபிக்லெட்ஸாவது இருக்கும், அதை சாப்பிடலாம் அப்படின்னு தான் வந்தாரு. ஏன்னா இலைகள் இருக்குதே. ஆனா அங்க அது அந்த மரம் நடித்து கொண்டிருந்தது. எனக்கு கனி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில காட்டுற மாதிரி இலை இருந்துச்சு. ஆனா பக்கத்துல பார்த்த போதோ அதுல கனி இல்லை. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒருவருடைய மாய்மாலமான வாழ்க்கையை குறிக்கிறது. கனியுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு அடிக்கடி தம்முடைய போதனையிலே கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய கனிகளால் அவர்களை அறிவீர்கள். சீஷர்களாயிருக்கிற நாம் கர்த்தருக்கு என்று சொல்லி கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பாடங்களை படித்திருக்கிறோம். ஆவியின் கனியோ 9 என்று சொல்லி நாம் விளக்கமாக அந்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துவிட்டால் அந்த கனி வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். வரங்கள் வெளிப்புறமாக எப்பொழுதுமே காணப்படும். ஆனால் வரங்களை வைத்து ஒருவரை நாம் எடை போடக்கூடாது. அவருடைய கனிகளால தான் அவங்க யார் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் படித்திருக்கிறோம். இந்த இடத்துல இந்த அத்திமரம் நான் கனி உள்ளவளா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா பக்கத்துல பார்த்தா அது மாய்மாலம் பண்ணி கொண்டிருந்தது தெரிந்தது. ஏசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதுமே இந்த மாய்மாலம் பண்றது பிடிக்கவே பிடிக்காது. பாருங்களேன், இன்றைக்கும் கர்த்தர் பாவிகளை அவர் நேசிக்கிறார். பாவிகளை அவர் தம் மண்டையிலே வரும்படியாக அழைக்கிறார். ஆனால் மாய்மாலம் பண்ணுகிறவர்களை இன்றைக்கும் அவர் பகையாய் பகைக்கிறார். ஹிப்போக்ரசி. God hates hypocrisy. அப்ப அதை தான் இங்கே ஆண்டவர் அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். இந்த சூளமை வைத்து நாம் பார்க்கும் பொழுது இந்த அத்திமரம் யாரை குறிக்கிறது என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை. பழைய ஏற்பாட்டிலே ஓசியா புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் தெளிவாக நாம் படிக்கிறோம். அத்திமரம் யாரை குறிக்கிறது? அது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. அப்ப இந்த இடத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பரிதாப நிலையை இந்த சம்பவம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒருவேளை தற்செயலா இந்த சம்பவம் இந்த இடத்துல நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இந்த சம்பவத்திலிருந்து ஆண்டவர் அடையாள ரீதியாக இஸ்ரவேலின் மோசமான நிலையை கர்த்தர் இந்த இடத்துல அடையாளப்படுத்தி காட்டுகிறதை நாம் பார்க்கலாம். ஏன் இந்த இடத்துல சம்பந்தம் இல்லாம ஒரு அத்திமரம் சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனால் இதற்காக தான் என்பதை இப்பொழுது நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவர் இப்ப சொல்றாரு, இஸ்ரவேலே, யூதர்களே, நீங்க எல்லாரும் நல்லா அழகா செழிப்பா இருக்கிறது போல வெளியே தெரியுது. ஆனா உங்க உள்ளான வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்குது, அது கனியற்றதா இருக்குது அப்படின்ற அவங்க பரிதாப நிலையை ஆண்டவர் சுட்டி காட்டி உங்கள் மேல் வருகிற அந்த நியாய தீர்ப்பு இதுதான் அப்படின்றதுக்கு அடையாளமாக அந்த அத்திமரம் பட்டு போனது. நீங்க இப்படியே கனியற்ற வாழ்க்கையை வாழ்வீர்களானால் இறுதியிலே நீங்கள் அழிந்தே போவீர்கள், நீங்கள் நரக ஆக்கினைக்கு பங்குள்ளவர்களாக மாறுவீர்கள் என்ற எச்சரிப்போடு கூட இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். இன்றைக்கும் கூட நம்முடைய கிறிஸ்தவ உலகத்திலே நாம் 2 விதமான கூட்டத்தாரை நாம் பார்க்கிறோம். ஒன்று யார் என்று சொன்னால் ரிலீஜியஸ் கிறிஸ்டியன்ஸ், மத ரீதியான கிறிஸ்தவர்கள். இன்னொருவர் யார் என்று சொன்னால் அவர்கள் ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன்ஸ், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள். இந்த ரிலீஜியஸ் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லுகிறவர்கள் ஒழுங்காக சபைக்கு போவார்கள், ஒழுங்காக எல்லா பண்டிகைகளையும் கொண்டாடுவார்கள், எல்லா சடங்குகளையும் செய்வார்கள், கொடுப்பார்கள், ஆலயம் கட்டி கொடுப்பார்கள், எத்தனையோ காரியங்களை செய்திருப்பினும் அவருடைய உள்ளான வாழ்க்கையிலே இயேசு இல்லாமல் வாழ்வார்கள். அன்பு இருக்காது, அவர்களுக்குள்ள சமாதானம் இருக்காது, விசுவாசம் இருக்காது, நீடிய பொறுமை இருக்காது. அந்த ஆவியின் கனி அவருடைய வாழ்க்கையில இல்லாமலே இருக்கும். அவங்க குறிக்கோள் எல்லாம் என்னன்னா, இந்த உலகத்துல நல்ல ஒரு சபையில அங்கமா இருக்கணும், அதுல எல்லா காரியங்களும் ஒரு சடங்குகளாக செய்து முடிக்கணும், அந்தந்த டைமுக்கு எல்லாம் செஞ்சிடணும், ஞானஸ்தானம் எடுக்கணுமா எடுத்துடணும், இந்த சபையில கொடுக்கணுமா கொடுத்துடணும், சுவிசேஷ ஊழியமா செய்யணும். ஆனால் அவங்களுடைய உள்ளான வாழ்க்கையிலே ஒரு கனியற்ற ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப ஆண்டவர் இதை தான் வெறுக்கிறார். என்ன ஆச்சு? அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், சீஷர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அவங்க ஆச்சரியப்பட்ட போது இயேசு என்ன சொல்றாரு? 21ஆம் வசனம்,
இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அன்றைக்கு சீஷர்களாக இருந்த அந்த 12 பேருக்கும் ஆண்டவர் ஒரு விசுவாசம் உள்ள ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீங்க விசுவாசமா நீங்க எதை கேட்பீங்களோ அதை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். அது மலை போல பெரிதாக காணப்படலாம், ஆனா மலை போல இருந்தாலும் உங்க விசுவாசம் தான் மேட்டர்ஸ். உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா மலை மாதிரி பெருசா இருந்தாலும் அதை நிச்சயமாக கர்த்தர் மாற்றுவார் என்ற அந்த காரியத்தை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நாம் பார்க்கலாம். இந்த உவமையிலிருந்து 2 முக்கியமான விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்றோம் பாருங்களேன். முதலாவது, சீஷர்கள் மாய்மாலம் பண்ணக்கூடாது, நடிக்கக்கூடாது. ஹிப்போக்ரசியை கர்த்தர் வெறுக்கிறார். 2வது விஷயம், சீஷர்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும். இந்த 2 காரியத்தை தான் இதன் மூலமா கற்றுக்கொள்ளுகிறோம். அப்ப இந்த அத்தி இலை என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா இது ஞாபகம் இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரத்திலே ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அவர்கள் நிர்வாணிகள் என்று சொல்லி கண்டு அத்தி இலைகளை ஆடைகளாக உண்டு பண்ணினார்கள். அப்ப இந்த இடத்துல இலைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், இது மேன் மேட் ரிலீஜியன், இது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு மதம் என்று சொல்லி நான் சொல்லி கொடுத்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜீசஸ் இன்டென்ஷன் இஸ் நாட் ரிலீஜியன். இயேசுவினுடைய நோக்கம் ஒரு மதத்தை உருவாக்குவது அல்ல அப்படின்றதையும் அன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அன்றைக்கு ஆதாம் ஏவாள் தங்களுடைய பாவங்களை மறைப்பதற்கு அவர்களே அத்தி இலைகளை உண்டு பண்ணி கொண்டார்கள். இலைகளில் ட்ரெஸ் போட்டா என்ன ஆகும் உங்களுக்கு தெரியுமா? இலைகளில் ட்ரெஸ் போட்டா வெயில் ஏற ஏற என்ன ஆகும்? அப்படியே அது காஞ்சு போய் கொஞ்ச நேரத்தில் அப்படியே நொறுங்கி போய் நிர்வாணம் தெரிய ஆரம்பிச்சிரும். அந்த இலை என்பது இன்றைய காலகட்டத்திலே என்ன என்று சொன்னா அதுதான் மதம், அதுதான் சர்ச் மெம்பர்ஷிப். அதுதான் ஒரு போர்வையாக இன்றைக்கு ஜனங்கள் போர்த்தி கொண்டு அவர்களே நினைத்து கொள்ளுகிறார்கள், நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான், அதனால எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நாங்கள் மரணம் அடைந்தால் பரலோகத்திற்கு தான் செல்லுவோம் என்று சொல்லி நினைத்து கொள்ளுகிறார்கள். ஆனால் பரிதாபமான ஒரு நிலை, அன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த அத்தி இலைகளுக்கு பதிலாக அவர்களுக்கு தோலுடையை கொடுத்தார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த தோலுடை என்று சொல்லும் பொழுது அந்த தோல் எப்படி கிடைத்தது? ஒரு அப்பாவி மிருகம் கொல்லப்பட்டு அதன் மூலமாக அவர்களுக்கு மீட்பு உண்டானது. அந்த தோலுடை வெயில் வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, எந்த காற்று அடித்தாலும் அது சேதமாகாது என்று சொல்லி நான் சொல்லி கொடுத்தேன். அதுபோல இன்றைக்கு நாம் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை யார் ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவர்களுக்கு என்ன போராட்டம் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது ஒன்றும் அவர்களை சேதப்படுத்த போவதில்லை. அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அப்ப இந்த காரியத்திலே நாம் மிக கவனமாய் இருக்க வேண்டும். நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன், 2 வகையான கிறிஸ்தவர்கள், 2 types of Christians. மத கிறிஸ்தவர்கள் ரிலீஜியஸ் கிறிஸ்டியன், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன். இந்த நாட்களிலும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த 2 வகையான கிறிஸ்தவர்கள் நம்மிடத்திலே வாழுகிறார்கள். ஒரு கூட்டம் கிறிஸ்தவத்தை மதமாக பார்க்கிறது, இன்னொரு கூட்டம் கிறிஸ்தவத்தை ஆவிக்குரியதாக பார்க்கிறது. ஆண்டவர் இன்றைக்கும் இந்த மத ரீதியான சடங்குகளை வெறுக்கிறார். நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன், நல்ல கிறிஸ்தவ பெயர்களை வைத்திருப்பார்கள், ஆனால் கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். கரெக்டா குழந்தை பிறந்த உடனே போய் அங்க பிரதிஷ்டை செய்யும்படியாக குழந்தை ஞானஸ்தானம் கொடுத்து விடுவார்கள். ஒரு வயது வந்த பிற்பாடு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க, இல்லாட்டா ஞானஸ்தானம் கொடுத்துருவாங்க. ரட்சிப்பு அதெல்லாம் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா நாங்க சிறு பிள்ளையிலேருந்து கிறிஸ்டியன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் நீங்க இயேசு குறிப்பிடுகிறார், இவர்கள் தான் மத சம்பந்தப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்கள். அந்த ஆவியிலே அவர்கள் செத்தவர்கள், இவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. திருமணத்திற்கு சபைக்கு வருவார்கள், திருமணம் கிறிஸ்தவ முறைப்படி நடந்துவிடும். ஒருவேளை மரணம் சந்திக்குமானால் கிறிஸ்தவ கல்லறையிலே சிலுவை போட்டு வைத்து விடுவார்கள். இது எல்லாமே மதம் சம்பந்தப்பட்டது.
நாங்கள் இந்த சபையிலே அங்கத்தினராக இருந்தால் எங்களுக்கு கிறிஸ்தவ கல்லறை கிடைக்கும். இந்த சபையிலே அங்கமாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் நாங்கள் கர்த்தருக்குள் மரணம் அடைந்திருக்கிறோம் என்பதை கூட தவறாக புரிந்து கொள்ளுவார்கள். இதுதான் மத ரீதியான கிறிஸ்தவம். நாம் இந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கணும். இல்லாட்டா எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம விழுந்து போய் விடுவோம். இயேசு இதை தான் சொல்லுகிறார். மாய்மாலம் பண்ணாதீங்க. ஆவியின் கனியை நீங்க கொடுக்கணும். வெறும் இலைகள் பிரயோஜனம் இல்லை, நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். ஒரு எச்சரிப்பாக இந்த உவமை முடிகிறது. அந்த அத்தி மரத்திற்கு எப்படி நியாய தீர்ப்பு வந்ததோ, எப்படி அது பட்டு போயிற்றோ, அது போல சீஷர்களாய் மாய்மாலம் பண்ணுகிறவர்கள், நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான் என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு பயங்கரம். அவர்களுக்கு நரக ஆக்கினை தான், அவர்களுக்கு நித்திய அழிவுதான் என்பதை இங்கே எச்சரிப்போடு கூட கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கலாம். இயேசுவோட அற்புதத்துல 2 அற்புதம் ஒரு அழிவுக்கு நேரா போகுது பாருங்களேன், டிஸ்ட்ரக்ஷன். ஒன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சோம். 2 மனிதர்களுக்கு அந்த லேகியோன் அப்படின்ற அந்த பிசாசினாலே அவர்கள் கட்டப்பட்டிருந்த பொழுது இயேசு அந்த வழியே போறாரு. அப்ப பிசாசு பிடித்திருந்த அந்த மனிதர்கள் இயேசுட்ட கேட்குறாங்க, இந்த பன்றிகளுக்குள்ள எங்களை துரத்தி விடும் அப்படின்னு கேட்ட பொழுது இயேசுவும் அதுக்கு ஏற்றுக்கொண்டு பன்றிகளுக்குள்ள துரத்திடுறார். பிசாசு என்ன பண்றான்? அந்த பன்றிகளை அந்த உயர்ந்த மலையிலிருந்து அப்படியே தள்ளிவிட்ட பொழுது அது கடலிலே அமிழ்ந்து போனது என்று சொல்லி நாம் படிக்கிறோம். அப்ப அன்னைக்கே நான் சொன்னேன், பன்றிகள் முழுவதும் அழிக்கப்பட்டதே இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தின் முடிவிலே ஒரு அழிவு காணப்படுகிறதே, இதற்கு காரணம் என்ன என்று சொன்ன பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் இங்கே அந்த ஜனங்களுக்கு புரிய வைக்கிறார், பொருட்களை விட மனிதர்கள் முக்கியம். நீங்க பணத்துக்கு பின்னால போகாதீங்க, அதை விட மனிதனுடைய ஆத்மா முக்கியம் அப்படிங்கிறத காண்பிக்கிறாரு அப்படின்ற பாடத்தை நம்ம படிச்சோம். அதே இதை இங்கேயும் நம்ம பார்க்கலாம். அத்திமரத்தின் இந்த சம்பவத்திலிருந்து விசுவாசமாக நீங்கள் எதை ஜெபித்தாலும் சீஷர்களாகிய உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார் என்பதை தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம். அடுத்த பகுதிக்கு பெயரலாம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 23 27 வரைக்கும் யூத தலைவர்களுக்கு இயேசு பதில் அளிக்கிறார். ஜீசஸ் ஆன்சர்ஸ் த ஜூயிஷ் லீடர்ஸ். இப்ப பாருங்க, இயேசு அந்த தேவாலயத்தை சுத்திகரிக்கும் போதே அவங்களுக்கு பயங்கர கோபம், எரிச்சல். எங்க வருமானத்துல இவர் கை வச்சிட்டாரு, நாங்க பண்ற தப்ப ஜனங்களுக்கு காண்பிக்கிறாருன்னு ரொம்ப கோபம். இயேசுவுக்கும் அது நல்லா தெரியும். ஏன்னா கொஞ்ச நேரத்திலேயே அவர் கூட சண்டை போட வராங்கல்ல. இவங்கெல்லாம் உன்னை ஆர்ப்பரிக்கிறாங்க, உன்னை துதிக்கிறாங்க, நீ இதை கேட்டுட்டு சும்மா இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அப்போ அவங்களுக்கு பயங்கர கோபம். அன்னைக்கே சொன்ன, கோபம் அடைந்து அப்படின்னு தான் பேச வராங்க. என்னதான் கோபப்பட்டாலும் இயேசு இப்பொழுது தைரியமாய் அதே இடத்துல போய் உபதேசம் பண்றாரு பாருங்களேன். அவர் ஒளிந்து கொள்ளவில்லை, மறைந்து கொள்ளவில்லை. இப்பொழுது அவருக்கு நேரம் வந்துவிட்டது. அவர் செய்ய வேண்டிய அந்த கடைசி நேரங்களிலே வந்திருக்கிறார். ஆகவே இப்பொழுது தைரியமாக போய் அந்த தேவாலயத்துல உபதேசம் பண்றார். அப்ப என்ன கேட்குறாங்க அப்படின்றத நீங்க பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இப்ப இன்னும் கோவத்துல என்ன பண்றாங்க, நாங்க கேட்கிறோம், நீ இப்போ பதில் சொல்லு, நீ பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டே இருக்கிறியே, இதெல்லாம் எப்படி பண்ற நீனு, உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு எரிச்சலோடு கூட வந்து கேட்கிறத பார்க்கலாம். இயேசு என்ன பதில் சொல்றாரு? 24ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்வீர்களானால் நானும் இன்னும் அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். இயேசு கிட்ட ஒரு கேள்வி கேட்டா பதில் தானே சொல்லணும். இயேசு அநேக வேளையில யாரெல்லாம் சாந்தமா அப்பாவித்தனமா கேள்வி கேட்குறாங்களோ இயேசு அவங்களுக்கு பொறுமையா அமைதலா அவங்களுக்கு புரியிற மாதிரி பதில் கொடுக்கறத நம்ம பார்த்துருக்குறோம். அதே நேரத்துல அவரை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக எடக்கு முடக்கா கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இவரும் என்ன பண்ணுவாரு, அதை மாதிரிதான் பதில் சொல்றத நம்மளால பார்க்க முடியும். இப்ப இயேசு ஒரு கேள்வி அவங்க கேட்ட உடனே உங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு அவர் முதலே சொல்லல, இவர் இன்னொரு கேள்வியை கேட்டு அவங்களையே மடக்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன சொல்றாரு பாருங்க.
யோவான் கொடுத்த ஸ்தானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம், எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது அவர், நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். ஆண்டவர் பாருங்களேன், இந்த செஸ் விளையாடும் போது செக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வச்சுட்டு அதுவும் இந்த ராஜா ராணிக்கு செக் அப்படின்னு சொல்லிட்டா ஆட்டம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இயேசு அவர் தன்னுடைய பகுத்தறிவை பயன்படுத்துவார். எப்பொழுதெல்லாம் இந்த ஜனங்கள் அவரை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக வருகிறார்களோ அதை தன் ஆவியிலே உணர்ந்து பகுத்தறிவோடு கூட அவங்களுக்கு பதில் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். இயேசு கிட்ட இருந்து நம்ம எல்லாரும் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். நம்ம ஊழியம் செய்கிறோம், பல ஜனங்களோடு பேசுகிறோம். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு இந்த பகுத்தறிகிற அந்த கிருபையை தாரும். ஆரம்ப நாட்களிலே அநேக வேளையில் நம்முடைய இரக்க குணத்தினாலே நம்ம அன்பா பேசுறதுனால அநேகர் என்ன பண்ணுவாங்க, நம்ம இடத்துல வந்து பல கேள்விகளை கேட்பார்கள். நான் பல நேரங்களிலே சகோதரிகள் ஐக்கியம் என்று சொல்லுகிற ஐக்கியத்தை நடத்தும் பொழுது நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். குடும்ப ஆலோசனைகள் இல்லாவிட்டால் உங்களுக்கு வேதத்திலிருந்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக கேட்பேன். கேட்கும் பொழுது அநேகர் கேட்பார்கள், நானும் பதில் கொடுத்திருக்கிறேன், அவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருந்திருக்கிறது. ஆனால் ஒரு சில நாட்களிலே என்னை குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே சிலர் கேள்விகளை கேட்டதை நான் உணர்ந்திருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் என்னோடு கூட ஆவியானவர் இடைப்பட்டதையும் நான் உணர்ந்திருக்கிறேன். ஒரு கணம் அப்படியே திகைத்து போய் நிற்பது போலதான் இருக்கும். ஆண்டவர் அப்படியே ஞாபகப்படுத்தி விடுவாரு, உடனே அந்த பதிலை அவர்களுக்கு கொடுப்பேன். அதுபோல இந்த பகுத்தறிவு நமக்கு மிக மிக முக்கியம். நமக்கு இரக்க குணம் இருக்கிறனால ஈஸியா ஜனங்கள் நம்மை வஞ்சித்து விடுவார்கள். ஆகவே யாருக்கு எப்போது என்ன பதில் கொடுக்க வேண்டும் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். முகத்துக்கு முன்னால நிறைய பேர் நல்லா பேசுவாங்க, ஆனா நமக்கு முதுகுக்கு பின்னால நிறைய பேர் நம்மையே என்ன பண்ணுவாங்க, புறங்கூறுவார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை என்ன செய்யணும், ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். நம்ம அடையாளப்படுத்தல அப்படின்னு சொன்னா நம்மை ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்க வச்சிருவாங்க. இயேசுவிடத்துல கேட்கணும், இயேசுவே எனக்கு அந்த பகுத்தறிவை தாரும் என்று சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அப்ப இயேசு இங்க ரொம்ப அழகாக அவருடைய வாய்களை அடைத்து விடுகிறதை நாம் பார்க்கலாம். அடுத்த பகுதிக்கு நம்ம போயிடலாம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28 32 வரைக்கும் 2 மகன்களை பற்றிய உவமை, த பேரபிள் ஆஃப் த 2 சன்ஸ். முதல்ல உவமையை படிச்சிடலாம், அதுக்கு பிறகு இதோடைய விளக்கத்தை படிக்க போகிறோம். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். இந்த உவமையை நான் விளக்குகிறேன். இதுல தகப்பன் இருக்காரு, அவருக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. எப்படி அழைக்கிறார் தகப்பன், மகனே. அப்புறம் சொல்றாரு, இன்றைக்கு வேலை என் திராட்சை தோட்டத்தில் அந்த வேலை. இது 3த்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் மகன்கிட்ட போய் சொல்றாரு, மகனே, இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்துல நீ வேலை செய்ய போறியா அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சொல்ற பதில் என்ன, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றான். பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு
நான் செய்வேன் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். இப்ப தகப்பன் என்ன பண்றாரு? இதே கேள்வியை இளைய குமாரனிடத்திலே கேட்கிறார். மகனே, என்னுடைய தோட்டத்திலே போய் இன்றைக்கு வேலை செய் என்று கேட்ட பொழுது அவன் செய்வேன் என்று சொல்லுகிறான். ஆனால் அவன் செய்வேன் என்று சொல்லிவிட்டு செய்யாமல் போகிறான். இப்ப ஆண்டவர் கேட்கிறார், தன்னை குற்றம் கண்டுபிடிக்க வந்த அந்த கூட்டம்லாம் நின்றுட்டு இருக்குது. இவர்கள் 2 பேர்ல யார் தகப்பனின் சித்தத்தை செய்தார்கள் என்று கேட்ட பொழுது எல்லாரும் சொல்றாங்க மூத்தவன் என்று சொல்லி. இப்ப இயேசு சொல்றாரு, இந்த மூத்தவன் அப்படின்னு சொல்றீங்கல்ல, இவங்க யார் தெரியுமா? இவங்க தான் வேசிகள், இவங்க தான் ஆயக்காரர்கள், இவர்கள் உங்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். ஆனால் ஒரு காலகட்டத்திலே யோவானுடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பி அவர்கள் எல்லாரும் இப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் இந்த 2வது மகன் செய்வேன் என்று சொல்லி செய்யாமல் போய்விட்டானே, அது யார் தெரியுமா? அதுதான் நீங்கள். அதை சொல்லாம அவர் சொல்றாரு. அதை அவர்கள் புரியும்படியாக சொல்லுகிறார், அவர்களை அறிந்து கொள்ளும்படியாக சொல்லுகிறார். நீங்க நல்லா நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தீங்க, எல்லா காரியங்களும் ஜனங்களுக்கு நீங்க தான் கற்றுக் கொடுத்தீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில அதை செய்யலையே, அதுதான் இது. அதனால நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது, நீங்க தகப்பனுடைய சித்தத்தை செய்யல அப்படிங்கிறது தான் இங்க ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கலாம். அப்ப முதல் மகன் யார் அப்படின்னு சொல்றாரு? ஆயக்காரர்கள், வேசிகள். மனம் திரும்பினதினால் தகப்பனின் சித்தம் செய்தார்கள். 2வது மகன் யார்? யூத மத தலைவர்கள். மாய்மாலம் செய்தார்கள், செய்வேன் என்று சொன்னார்கள், ஆனால் செய்யவில்லை. அப்ப இது மூலமா ஆண்டவர் இந்த ஊமை மூலமா என்ன சொல்றாருன்னா, யூதர்களே, யூத மத போதகர்களே, நீங்கள் மேசியாவை நிராகரித்தால், தேவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் செய்யாவிட்டால், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக மாட்டீர்கள். ரிப்பீட்டடா இந்த இடத்துல, இந்த அதிகாரத்துல இயேசு என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க மேசியாவை என்ன புறக்கணித்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பரலோக ராஜ்யத்துல இடம் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க போக முடியாது. ஆனால் ஆயக்காரர்கள், பாவிகள் உங்களால புறக்கணிக்கப்பட்டாங்க தான். ஆனா இன்னைக்கு அவங்க மனம் திரும்பிட்டாங்க. இதை சொல்லும் பொழுது லூக்கா சுவிசேஷத்திலே 2 பேர் ஜெபம் செய்ய தேவாலயத்துக்கு வந்தார்கள். ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். பரிசேயன் எப்படி ஜெபம் பண்ணா? நான் வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் செய்கிறேன், எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கிறேன், இந்த ஆயக்காரனை போல இல்லாததற்காக ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணான். ஆனால் இந்த ஆயக்காரனோ அவன் உள்ள வர்றது கூட தயங்கி தூரத்திலே நின்று மார்பிலே அடித்து கொண்டு பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆயக்காரன் தான் நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல அன்றைக்கு இருந்த மத போதகர்கள், ஒருவேளை அவர்கள் எல்லாம் ஒரு பிரபலமான நபர்களாக இருந்த போதிலும் இவர்கள் தேவனுடைய சித்தத்தை, தகப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்றாததினால், தகப்பனுக்கு அவங்க வேலை செய்யாததினால் அவர்கள் நிச்சயம் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போவார்கள் என்பதை இயேசு இந்த ஓமையின் மூலமாக அவர் சொல்றதை பார்க்கலாம். அடுத்த ஓமையை நம்ம படிக்க போறோம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 33 41 வரைக்கும். பொல்லாத ஊழியக்காரனின் உவமை, த பேரபிள் ஆஃப் த விக்கெட் சர்வன்ட்ஸ். இதுலயும் நம்ம முழுமையா படிச்சிடலாம். வேறொரு ஊமையை கேளுங்கள். வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். கனிக்காலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரை தோட்டக்காரத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து, ஒருவனை கொலை செய்து, ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். இங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். இயேசு இத ஓமையா இதன் தொடர்ச்சியா சொல்றாரு. ஒரு எஜமான் இருந்தான். அவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அதை குத்தகையா விட்டுட்டு போயிட்டான். கனிக்காலம் வந்தபோது அந்த கனியை அவன் புசிக்கும்படியாக தன்னுடைய ஊழியக்காரரை அனுப்பின பொழுது அந்த ஊழியக்காரரை அடித்து அவர்களை கொலை செய்திருக்கிறார்கள்.
மேலும் அதிகமான பேரை அனுப்பின பொழுதும் அவர்களையும் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அடித்து கொலை செய்து விட்டார்கள். இப்போ கடைசியாக இந்த எஜமான் என்ன பண்ணுறாரு, ஊழியக்காரரை அனுப்பாம என்னுடைய குமாரனே நான் அனுப்புகிறேன், அவனுக்கு பயப்படுவாங்க, ஏன்னா எஜமானுடைய குமாரன் என்று சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குமாரனை அனுப்புகிறாரு. இவன் மட்டும்தான் சுதந்திரவாளி, இவனை நம்ம கொன்று விட்டோம் என்று சொன்னால் இந்த முழு தோட்டத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளலாம் என்று சொல்லி அந்த குமாரனையும் அவர்கள் கொலை செய்கிறதை பார்க்கலாம். இதுல இருந்து ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்களேன், 40:41. அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். இந்த உவமையை நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். திராட்சை என்று சொல்லும் பொழுது அது இஸ்ரவேல் தேசத்தை தான் குறிக்கிறது. வேதாகமத்திலே பல இடங்களிலே அத்திமரம் திராட்சை என்று வரும் பொழுது அது ரெண்டுமே இஸ்ரவேலை தான் குறிக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இங்கே எஜமான் யார்? பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. ஊழியக்காரர்கள் அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அனுப்பி இந்த இஸ்ரவேல் ஜனம் பாவம் செய்கிறது சொல்லி அவர்களை எச்சரிக்கிறார். அவர்களோ இவர்களை உதாசீனப்படுத்தி இவர்களை கொலையும் செய்திருக்கிறார்கள். ஏன், இயேசுவின் நாட்களிலேயே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியாய் வந்த யோவான் ஸ்நானன் நீதியை குறித்து பேசினும் பொழுது அதற்கு மனம் திரும்பாமல் அவனை கொலை செய்வதற்கு கூட துணிந்து விட்டார்கள். அதை தான் ஆண்டவர் இங்க சொல்றார். ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள். குமாரன் என்பது எதை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இதுவரைக்கும் உங்கள் செய்கைகள் மாறும்படியாக பல காரியங்களை நான் செய்தேன், கடைசியாக என்னுடைய குமாரனையே இப்பொழுது அனுப்பினேன். என்னுடைய குமாரனையே நீங்கள் கொலை செய்து விட்டீர்களா? உங்களுக்கு வேற வழியே இல்லை, உங்களுக்கு நியாய தீர்ப்பு தான் என்பதை தான் அந்த 41 நாம் வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்கிறோம். அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான். கொடுமையாய் அழித்து அந்த எரி நரகத்திற்கு அனுப்பி என்று சொல்லி அர்த்தம். மத்தேயு சுவிசேஷம் 21 42 46 வரைக்கும் மத தலைவர்கள் நிராகரித்ததின் விளைவை பற்றி இயேசு எச்சரிக்கிறார். Jesus warns the religious leaders of the result of their rejection. வாசிக்கலாம் மத்தேயு 21:42. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலும் வாசிக்கவில்லையா? இயேசு எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை இந்த உவமையெல்லாம். தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லு அந்த வீட்டிற்கு மூளை கல்லாயிற்று, கார்னர் ஸ்டோன். அந்த நாட்களில் வீடு எப்படி கட்டுவாங்கன்னா, மூலையில் ஒரு கல் வைப்பாங்க, அந்த கல் மேலே தான் முழு வீடுமே நிற்கும். அதுதான் நான் அதை ஆகாதென்று தள்ளி விட்டுட்டீங்களே அப்படின்றது தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு. இதை நீங்கள் வேதத்தில் வாசிக்கலையா? இவங்கெல்லாம் எல்லாம் வேதத்தை வாசிக்காமையா இருந்தாங்க, எல்லாமே இவங்களுக்கு தெரியும். இதை எதை அவர் குறிப்பிடுகிறார்? சங்கீதம் 118 22 23 வாசிக்கும் பொழுது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று. இதை நீங்கள் படித்தது இல்லையா? சங்கீதம்லாம் உங்களுக்கு தெரியும் தானே அப்படிங்கிறத இயேசு இங்கே சொல்லுகிறதை பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, இந்த கல்லை குறித்து பல இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 8:13-15 வரைக்கும் வாசிக்கும் பொழுது தடுக்கலின் கல்லும் இடறுதலின் கண்மலையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 28:16 வாசிக்கும் பொழுது விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்றாரு, ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, புறஜாதிகளுக்கு இந்த சுவிசேஷம் போக போகிறது, சபை என்ற ஒன்றை உருவாக்க போகிறேன், இவர்கள் இனி கனி கொடுக்க போகிறார்கள் என்பதை தான் இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறத காரியம். உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு உங்ககிட்ட இருந்து நான் எடுக்க போறேன், அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்க போகிறேன், சபைக்கு கொடுக்க போகிறேன், சபை எனக்காக கனி கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கலாம். 44 இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த கல், அது நான் தான் அந்த கல்லு.
இந்த கல் எப்படிப்பட்ட கல்? 2 வகையில அது பாதிப்பை கொடுக்கும். கல்லின் மேல் அவன் விழுந்தாலும் அழிவு, கல்லு அவன் மேல விழுந்தாலும் அழிவு. என் மேல மோத வரீங்களா? நீங்க தான் நாசமா போறீங்க. நான் உங்க மேல மோதினாலும் பிரச்சனை தான், நீங்க என் மேல மோதினாலும் பிரச்சனை தான் அப்படிங்கிறத இயேசு இங்க விளக்கி சொல்லுகிறார். 45ஆம் வசனம். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தார்கள். இப்ப இவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இயேசு எல்லாம் சொல்ற உவமையெல்லாம் இவங்கள பத்தி தான் அப்படின்னு புரிஞ்சிருச்சு. இயேசு நியாய தீர்ப்பே கொடுத்த பிற்பாடும் இவங்கள மனம் மாறவே இல்லை பாருங்களேன். அவங்களுடைய கடின உள்ளம் இங்க தெரியுது பாருங்க. இயேசு கிட்ட அவங்க வந்து மன்னிப்பு கேட்டிருக்கணும், மனம் திரும்பி இருக்கணும். ஏன்னா இயேசு நியாய தீர்ப்பே சொல்லிட்டார், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டீங்க, கொடுமையா அழிக்கப்பட போறீங்க, எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனாலும் மனம் திரும்புகிற இருதயம் இவங்களுக்கு இல்லை. என்ன பண்றாங்களாம்? அவரை பிடிக்க வகை தேடினார்கள். இவரை க்ளோஸ் பண்ணலன்னா நமக்கு நிம்மதி வராது, இவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு எரிச்சலும் கோபம் வந்ததே தவிர மனம் திரும்புதல் அவங்களுக்கு வரவே இல்லை பாருங்களேன். ஆனாலும் ஜனங்களுக்கு பயந்து இப்ப விட்டுடுறாங்க. இன்றைக்கு நம்ம இந்த 21ஆம் அதிகாரம் முழுமையா படிச்சுட்டோம். இதை தொடர்ந்து நீங்க வாசிங்க. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் மூலமாக பேசுவாராக. கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களோடு கூட கிரியை செய்யட்டும். உமக்கே எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தை நாம் படிக்க போகிறோம். இதனுடைய தலைப்பு என்ன? கல்யாணம், திருமணம். இதை நம்ம படிக்கிறதுக்கு முன்பாக யூத திருமணத்தை குறித்து சில காரியங்கள் நம்ம படித்து விட்டு இந்த உவமையை நம்ம படிக்க போறோம். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டி என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து மணவாளனாக ஒரு நாள் வந்து ரகசியமாக வரப்போகிறார். அப்ப இந்த இடத்துல பரலோக ராஜ்யத்திற்கு ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்கலாம். இந்த உவமை எதை குறிக்குது? அதுதான் இந்த முதல் பகுதி குறிக்கிறது. இங்கே ஆண்டவர் எச்சரிப்பாக சொல்லுகிறார், என்னை நிராகரிக்கிற கூட்டத்திற்கு நியாய தீர்ப்பு. அப்ப அழைப்பு என்றால் என்ன, கல்யாண வஸ்திரம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உவமையின் மூலமாக நம்ம அதை தான் கற்றுக்கொள்றோம்.